நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுச்சிமா, சுச்சிமா, இங்க என்னடா பண்ற? சுச்சி, சுச்சி, அப்படா. சுச்சி, சுச்சி, என்னாச்சு? சுச்சி, சுச்சி, சுச்சிமா, அம்மா, என்னடா? என்ன என்ன? சுச்சி, சுச்சிமா, ஐயோ, என்னடா? சுச்சி, என்னடா என்னடா ஆயிட்டு? சுச்சி, அப்பாடா, என்ன? சுச்சிமா, சுச்சிமா, என்னடா? ஏண்டா? சுச்சி, 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 உனக்கு என்னடா? சுச்சி, அப்பா, அப்படா. சுச்சி, சுச்சிக்கு என்னாச்சு டாக்டர்? என்ன பிரச்சனை? இதான் ஃபர்ஸ்ட் டைமா அவளுக்கு இப்படி ஆகுறது? அவ இவ்வளவு நாளா இங்க இல்ல டாக்டர், ஊர்ல என் இன்லாஸோட இருந்தா. இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்க வந்தா. அதான் எனக்கு தெரியுமே. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல மதி. இதுக்கு முன்னாடி அவளுக்கு இப்படி நடந்திருக்கணும். ஐயோ, எனக்கு தெரியல. அவங்க எதுவும் என்கிட்ட சொன்னதில்ல. டாக்டர், அவளுக்கு எதுவும் பிரச்சனையா? உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்ல மதி. சைக்கலாஜிக்கலா ஏதோ பிரச்சனை இருக்கு. டாக்டர், டென்ஷன் ஆகாதீங்க. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னா எனக்கு ஒன்றும் புரியல, பயமா இருக்கு டாக்டர். உடம்ப கவனிக்கலன்னா அது சரியில்லாம போற மாதிரி மனசை கவனிக்கலன்னா அதுவும் சரியில்லாம போகும். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. குழந்தைங்க சில பேர் ஸ்கூல் போக மாட்டேன்னு திடீர்னு அடம் பிடிப்பாங்க. திடீர்னு பேரண்ட்ஸோட பேசுறத நிறுத்துவாங்க. தனியா இருக்க விரும்புவாங்க. இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். அவ ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னா ஓகே டாக்டர். ஆனா இவ அப்படி இல்ல. ஒரு மாதிரி சத்தமா கத்தி, முகமெல்லாம் வேர்த்து, உடம்பெல்லாம் முறுக்கி, நான் பக்கத்துல போனா கூட என்ன பார்த்து பயப்படுறா டாக்டர். அதத்தான் சொல்ல வர மதி. அவ மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒண்ணு அவளை ஆழமா பாதிச்சிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க முதல்ல. மனநிலையில பாதிப்பு இருக்கிறவங்க இப்படி பிஹேவ் பண்ண இதுதான் கரெக்ட் ரீசன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாளா தனியா இருக்கிறவங்க, தன்னோட எமோஷன்ஸ வெளியே காட்டாம அடக்கி வச்சிருக்கிறவங்க, தொடர்ந்து இக்னோர் ஆகுற நிலைமையில இருக்கிறவங்க, இப்படி யாருக்கும் இந்த பிரச்சனை வரலாம். நம்மள யாரும் கவனிக்கலன்னு நினைக்கிறவங்க கூட மத்தவங்களோட அட்டென்ஷனுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. எதுவுமே அவங்க வேணும்னு செய்யறது இல்ல, மனசு அப்படி செய்ய சொல்லுது. ஊர்ல கிராமத்துல எல்லாம் இப்படி இருக்கிறவங்கள சாமி வருது, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்டே கொடுக்காம நிலைமைய இன்னும் மோசமாக்கிடுவாங்க. சுச்சிக்கு ஏன் இப்படி வரணும், அதுவும் இந்த சின்ன வயசுல? இந்த வயசுல தான் இந்த நோய் வரணும்னு மெடிக்கல் லிமிட்ஸ் ஏதாவது இருக்கா? சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய டிசீசஸ் வருது இல்லையா? அதோட கம்பேர் பண்ணும்போது சுசிக்கு வந்திருக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? எப்படி அவளை நார்மல் ஆக்குறது? நான் சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் நம்பர் தரேன். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கள மீட் பண்ணுங்க.
அவங்க அவளுக்கு கவுன்சிலிங் தருவாங்க, மெடிசன்ஸும் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இன்னைக்கே பாக்குறேன் டாக்டர். இதுல மெடிசனோட பார்ட் 10% தான் மதி. பேஷண்ட் எவ்வளவு தூரம் கவனிக்கிறோமோ, கேர் எடுத்துக்கிறோமோ, ஒரு கான்ஃபிடென்ட்டா வர வைக்கிறோமோங்கிறத பொறுத்துதான் அவங்க எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆகுறாங்கங்கறத சொல்ல முடியும். நீங்க சுசியோட இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உட்கார்ந்து பேசுங்க, அவளை வெளியே கூட்டிட்டு போங்க. ஏதாவது பிரச்சனைய பத்தி யோசிச்சுட்டு இருக்காளான்னு பேசி பாருங்க. ஓகே டாக்டர். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், கரெக்டா செஞ்சிருவீங்க. சரி பண்ணிடலாம்ல டாக்டர்? 100% கியூர் பண்ணிடலாம் மதி. ஆனா என்ன பிரச்சனை, எதனால சுசி இப்படி ஆனான்னு நமக்கு தெரியணும். அவ ஸ்கூல்ல ஏதாவது நடந்ததா, அவ எதையாவது மிஸ் பண்ணாளா, இல்ல லைஃப்ல ஷாக்கிங்கா எதையாவது மீட் பண்ணாளா, எது அவளை பாதிச்சதுன்னு நமக்கு தெரியணும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. அவ தாத்தா பாட்டி கிட்ட பேசி பாருங்க. எப்போதுல இருந்து அவளுக்கு இப்படி ஆகுதுன்னு கேட்டு பாருங்க. எதனாலன்னு தெளிவா தெரிஞ்சா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸியா இருக்கும். புரியுது டாக்டர், நான் பேசுறேன். டோன்ட் வரி மதி, சரி பண்ணிடலாம். நாம சரி பண்றோம். தேங்க்ஸ் டாக்டர். நீங்க இல்லனா சுசியை பத்தி நினைச்சு ரொம்ப பயந்துருப்பேன். போக போக எல்லாம் சரியாயிடும். பாத்துக்கலாம் மதி. கூல். தேங்க்ஸ் டாக்டர். பேஷண்ட்ஸ் நிறைய வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன். வரேன். இத்தனை வருஷமா நீங்க அவளை வளர்த்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல? அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா? இல்லையா? மயங்கி விழுந்துதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அந்த நேரத்துல சுச்சியோட முகத்தை என்னால பார்க்கவே முடியல. என்னாச்சு அவளுக்கு? அங்க இருக்கிறப்போ நல்லா தானே இருந்தா. இல்ல, இப்படி ஆகுறது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. என்னதான் பிரச்சனை மாமா? அவ சைக்காலஜிக்கலா எஃபெக்ட் ஆயிருக்கான்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? அங்க இருக்கும்போது அடிக்கடி கெட்ட கனவா வருதுன்னு சொல்லுவா. தூக்கத்துல அடிக்கடி எந்திரிச்சுக்குவா. சரியா தூங்க முடியாம குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டா. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? கொஞ்ச நாள்ல தானா சரியா போயிடும்னு நினைச்சோம். நான் அவளை பத்தி விசாரிக்காம இருந்ததோ, சண்டை போட்டு கூட்டு வராம இருந்ததோ உங்களுக்காகத்தான். அவ மேல அக்கறை இல்லாம இல்ல, நீங்க நல்லா பார்த்துப்பீங்கிற நம்பிக்கையில தான். எங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி சைக்காலஜி எல்லாம் தெரியாதப்பா. அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சப்போ கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம், கையில கயிறை கட்டணும், சரியாயிடும் நினைச்சோம். சரி, போனதெல்லாம் போகட்டும். இப்பவாவது சொல்லுங்க, இதே மாதிரி இதுக்கு முன்ன நடந்திருக்குதா? சுச்சி சரியா ஒண்ணும்னா டாக்டர்கிட்டயாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேணாமா? தயவு செஞ்சு மாமா சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு எங்களுக்கும் ஒன்றும் தெரியலப்பா. நல்லா தான் இருந்தா, திடீர்னு கொஞ்ச நாளா தான் இப்படியெல்லாம் செய்யறா. அப்படின்னா சுச்சிக்கு அடிக்கடி இப்படி ஆகுது, அப்படிதானே? எப்பவுமே அவளுக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்கு. சில நாள் தூக்கத்தில் எந்திரிச்சு போய் எங்கேயாவது வெறிச்சு பார்த்து நின்றுட்டு இருப்பா. அப்போ ஒரே சத்தமா இருக்கும். புடிச்சு கொண்டு வந்து படுக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அப்புறம் காலையில சரியா போயிடும். காத்து கருப்பு பிரச்சனையா இருக்குமோன்னு நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஒண்ணும் வேலைக்கு ஆகலப்பா. இதை ஏன் என்கிட்ட சொல்லல முன்னாடியே? இவ்வளவு நாள் இங்க கூட வச்சுட்டு திடீர்னு இப்படி சொன்னா நீங்க வந்து கூட்டிட்டு போயிருவீங்க, இல்லைன்னா எங்களை ஏதாவது சொல்லிடுவீங்கன்னு உங்க அத்தைக்கு பயம். நீங்க நினைக்கிற மாதிரி அவளை சின்ன பிரச்சனை இல்ல மாமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? சீரியஸ்னஸ் தெரியல உங்களுக்கு. நீங்க வீட்டுல விட்டு போகும்போதாவது அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நாங்க யாராவது கூடவே இருந்து பார்த்திருப்போம். இடம் மாறினா சரியா போயிடும் நினைச்சோம். அவளை சின்ன பிரச்சனை இல்லை இது மாமா. சரி, இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு வருஷமா இருக்கு. ஒரு வருஷமாவா?
ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா ஈஸியா சரி பண்ணிருக்கலாம் மாமா. இவ்வளவு நாளா அவளும் கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை. எதனால இப்படி ஆச்சுன்னு ஏதாவது தெரியுமா? தெரியலப்பா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாமா. டாக்டர்கிட்ட இதெல்லாம் சொன்னாதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வசதியா இருக்கும். நல்லா தான் இருந்தா திடீர்னு ஒரு நாள் ராத்திரி இப்படி கத்துனா. எங்களுக்கே ஒன்றும் புரியல. அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஏதாவது சொன்னால அப்படி? அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போது சுச்சி அழுதுகிட்டே வந்தான்னு உங்க அத்தை சொன்னா. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப நேரம் அழுதா. என்னன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லல. கூட படிக்கிற புள்ளைய கூட சண்டை போட்டிருப்பா, இல்ல டீச்சர் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோன்னு நினைச்சோம். அன்னைக்கு ராத்திரி தான் சுச்சிக்கு முதல் தடவையா இப்படி ஆச்சு. ஸ்கூல்ல என்னன்னு அப்ப சுச்சி எதுவும் சொல்லி அவங்ககிட்ட? விசாரிக்கலப்பா. நீங்க ஏதாவது ஸ்கூல்ல போய் கேட்டீங்களா இத பத்தி? அதெல்லாம் கேட்கல. அன்னைக்கு ராத்திரி ஏதோ பயந்து கத்துனா. அப்புறம் சரியா போயிடும்னு நினைச்சு விட்டுட்டோம். ஆனா அது போகவே இல்லப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, மாமா அப்பவே வந்துட்டியா? கொஞ்ச நேரம் தான் ஆகுது மாமா. உன்னை 8 மணிக்கு தானடா வர சொன்னேன். யார் சீக்கிரம் வர சொன்னது? இல்லை, நீங்கள் சீக்கிரம் வந்து வெயிட் பண்ண வேண்டாமேனு தான். அப்படியே தான்டா இருக்கிற நீ. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. மகா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா மாமா. அப்புறம் என்ன வேலை போயிட்டு இருக்கு? சின்னதாக ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் மாமா. ஏன், நான் கேட்டால் தான் சொல்லுவியா? இல்லை, இன்னும் வேலை முடியல, முடிஞ்சோன்னு சொல்ல நினச்சேன் மாமா. ஆரம்பிக்கிறது பெருசாகவே ஆரம்பிச்சிட வேண்டியதானே, எதுக்கு சின்னதா? முதல்ல பெருசாக ஆரம்பிக்கிற அளவுக்கு கையில் பண்ணல மாமா. இல்லைன்னா கேட்க வேண்டியதானடா. சரி, சின்னதாக ஆரம்பிக்கிறதாலும் பணம் வேணும்ல, என்ன பண்ணுறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவனு கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன். சரி, எவ்வளோ பணம் வேணும்? இல்லை வேண்டாம் மாமா. ஏண்டா, ஊரெல்லாம் வாங்குவேன், நான் கொடுத்தா வாங்க மாட்டியா? இல்லை, தேவைக்கு வாங்கிட்டேன். இப்போதைக்கு பெருசாக எதுவும் தேவையில்ல மாமா. இல்லையே, பணம் வேணும்னு சுபா கிட்ட மகா கேட்டதா சொன்னா? அப்படியா? என்னடா அப்படியா? அவ கேட்டது எனக்கு தெரியாது மாமா. சரி, பணம் தேவை இருக்கிறதுனால தானே கேட்டிருக்கா. நான் தரேன்னு சொன்னதுக்கு அவள் என்கிட்ட வாங்க மாட்டாளாம். அவள் அப்படித்தான். அதான் உன்னை வர சொன்னேன். இந்த இல்லை வேண்டாம் மாமா. ஏன்? வேண்டாம் மாமா, ப்ளீஸ். டேய், அவளுக்கு தானடா என் மேலே கோவம், உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லை மாமா, அவளே வேண்டான்னு சொன்ன பிறகு அவளை கேட்காம நான் வேணா நல்லா இருக்காது மாமா. ஓ, சாரி மாமா. நீ பணத்தை வாங்கிக்க, அவள்கிட்ட சொன்னா தானே பிரச்சனை. இல்லை மாமா, அது நல்லா இருக்காது, தப்பு. அவளுக்கு தெரியாம நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களோ? இதுவரை செஞ்சதில்லை, செய்யவும் முடியாது மாமா. சாரி மாமா. அப்போ நீ பணம் வாங்கிக்க மாட்டேன். இப்படி வர சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. எங்களுக்கு உங்கள் அன்பு மட்டும் போதும் மாமா. டேய், அன்பை வச்சுக்க நீ ஒன்றும் பண்ண முடியாதுடா. பணம் இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும். உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும் மாமா, நாங்கள் நல்லா வருவோம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? அப்போ நான் கிளம்பவா மாமா?
உட்காருங்க சுப்பு. அவ்வளோ டைம் இல்லை பாஸ், பேங்க்கு போகணும். போய்க்கலாம், உட்காருங்க. மேனேஜர் வேற பார்க்கணும் பாஸ். என்னவா? தெரியல, ஏதோ ப்ராப்ளமா. இன்னைக்கு வந்து பார்க்க சொன்னாங்க. சொல்லலையா? பில்டப் எல்லாம் பயங்கரமா கொடுப்பாங்க சார். போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. சுப்பு, இந்த மந்த் சேலரி லேட் பண்ணுங்க. புரியலையே பாஸ். இந்த மந்தோட சேலரி போட வேணாம்னு சொல்கிறேன். ஏன்? எல்லாம் காரணமாக தான் சொல்கிறேன். யாருக்குமே போட வேண்டாமா பாஸ்? யாருக்குமே போட வேண்டாம். ஆனா எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே பாஸ். ம் 1ஆம் தேதி சேலரி போடுறது தானே சார் நம்ம கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டியே. இதில் என்ன ஸ்பெஷல்? இல்ல பாஸ், உங்க அப்பா இதுல கரெக்டா இருப்பாரு. ஒரு தடவை நம்ம கம்பெனில பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தபோது கூட சேலரியை ஸ்டாப் பண்ணல பாஸ். ஸோ வாட்? இல்ல பாஸ், சொன்னேன். ஓகே. எதுக்கு பாஸ் சம்பளத்தை டிலே பண்ணி தரணும்? எனக்கு புரியல. கண்டிப்பாக சொல்லணுமா? இல்லைன்னா மண்டியை வெடிச்சிரும் பாஸ். வெடிக்கட்டுமே. பாஸ் மகா தேவராஜ் கிட்ட 2 lakhs வாங்கியிருக்காங்க. தெரியுமே. அதுக்கு 1ஆம் தேதி இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஓகே, சேலரி போட்டால் மகா ஈஸியாக இன்ட்ரெஸ்ட் கட்டிடுவாங்கல்ல? நல்லது தானே பாஸ். எனக்கு நல்லது இல்லையே. ஒன்றும் புரியல பாஸ். சரி, இப்படி கேட்குறேன். சேலரி போடலனா மகா எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க? கட்ட முடியாது. அப்போ தேவராஜ் என்ன பண்ணுவார்? ஐயோ, அவர்கிட்ட இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதே பாஸ். அதான் வேணும். பாஸ் எஸ், யூ காட் த பாயிண்ட். நீங்கள் தேவராஜ்க்கு ஃபோன் பண்ணி யூஷுவலாக அவர் எப்படி நடந்துப்பாரோ அப்படியே மகா கிட்டேயும் நடந்துக்க சொல்லுங்கள். இப்போ புரியுது. வட்டி கட்ட முடியலன்னா அதுக்கும் ஒரு பணம் கொடுக்க சொல்லுங்கள். அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் போது மகா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட தான் வந்தாகணும் பாஸ். எஸ். இதுல ஒரு சைன். யா. சாரி மகா, இந்த மந்த் சேலரி கொஞ்சம் டிலேவா வரும். ஐயோ, இல்ல பேங்க்ல பணத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால தான். இந்த மந்த் மட்டும் 1 வீக் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? என்னாச்சு மகா? ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுதான்னு? உங்களுக்கு வேணும்னா என் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து தர சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம். ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சுச்சிமா சுச்சி சுச்சி என்ன? உனக்கு ஒண்ணும் இல்லம்மா அம்மா சுச்சி சுச்சி அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லம்மா இருடா இருடா அம்மா அம்மா என்னாச்சு சுச்சி 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 ஒண்ணுல சுச்சி அம்மா ஏய், ஏன்டா ஒண்ணுல சுச்சி ஒண்ணுல சுபா டாக்டர் கால் பண்ணு போ. சுபா போமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு அம்மா இங்க பாருமா சீக்கிரம் சுபா டாக்டருக்கு போய் ஃபோன் பண்ணுமா அப்பா இருக்கா உனக்கு ஒண்ணு இல்ல